Hello everyone. Last video la pathina eppadi C na enna programming languages na enna pathom. இந்த வீடியோல C first எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு பார்க்கணும். As a programming language C எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா நார்மல் ஒரு லாங்குவேஜ் கத்துக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் அதுல இருக்கிற லெட்டர்ஸ், நெக்ஸ்ட் வேர்ட்ஸ், நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அடுத்தது ஒரு பேராகிராஃபா லேர்ன் பண்ணுவோம். As like that நம்ம சியையும் அதே மாதிரி தான் கொண்டு வர போறோம். இங்கிலீஷ்ல அல்பபெட்ஸ் ஃபர்ஸ்ட் படிப்போம். நெக்ஸ்ட் அந்த அல்பபெட்ஸை வச்சு வேர்ட்ஸை ரீட் பண்ணுவோம். வேர்ட்ஸை ரீட் பண்ணி பழகினதுக்கு அப்புறம் சென்டென்ஸை மேக் பண்ணுவோம். சென்டென்ஸ் மேக் பண்ணா ஈஸியா நம்மளால பேராகிராஃப் ரைட் பண்ண முடியும். ஆஸ் லைக் தட் சியிலையும் நம்ம ஒவ்வொரு லெட்டர், ஒவ்வொரு சிம்பிள்ஸ், ஒரு டாட்டை கூட யூஸ் பண்ணுவோம். இந்த இதெல்லாம் கலெக்ஷனா சேரும் போது மேபி அது கான்ஸ்டன்டா இருக்கலாம், வேரியபிள்ஸா இருக்கலாம், கீவேர்ட்ஸா இருக்கலாம். இதெல்லாம் அப்கமிங் வீடியோஸ்ல பார்ப்போம். இந்த கலெக்ஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட், வேரியபிள்ஸ், கீவேர்ட்ஸ் சேர்ந்ததுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். இப்போ இந்த செட் ஆஃப் வேரியபிள், கான்ஸ்டன்ட், கீவேர்ட்ஸை இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றோம். செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை ப்ரோக்ராம்னு சொல்றோம். இந்த சின்ன சின்ன நான் சொன்ன சின்ன லெட்டர், டாட், சிம்பிள்ஸ் எதா இருந்தாலும் அதை டோக்கன்ஸ் சொல்லுவோம். The smallest element identified by the compiler in a C program is called as token. ஒரு ப்ரோக்ராம்ல கலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னேன், செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னேன். அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்னு எடுத்துட்டா கண்டிப்பா அதுல லெட்டர்ஸ் இருக்கும், நம்பர்ஸ் இருக்கும், ஸ்பேஸ் இருக்கும், சிம்பிள்ஸ் இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஒரே வேர்ட்ல டோக்கன். ஓகே, இங்கிலீஷ்ல எப்படி அது ஆல்பபெட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு வேர்டுன்னு சொல்றோமோ அதே மாதிரி இந்த சிம்பிள், லெட்டர்ஸ், நம்பர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து டோக்கன்னு சொல்லுவோம். இந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா மேபி சிங்கிளாவும் இருக்கலாம், சிங்கிள் கேரக்டர் ஆர் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். கேரக்டர்ஸ் இன் த சென்ஸ் இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா A to Z ஆர் 1 to 0 இல்ல அப்படின்னா எந்த ஸ்பெஷல் சிம்பிள்ஸா இருந்தாலும் அதை கேரக்டர்னு தான் சொல்றோம் இந்த இடத்துல. ஸோ எவ்ரி இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸ் இன் அ ப்ரோக்ராம் இஸ் கால்ட் அஸ் அ டோக்கன். டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட், கீவேர்ட்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ் இது எல்லாமே சேர்ந்துதான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கிரியேட் பண்ணுவோம்னு சொன்னோம். இந்த டோக்கன்ஸை நிறைய டிவைட் பண்ணியிருக்கோம். கான்ஸ்டன்ட்ஸ், ஸ்ட்ரிங், ஐடென்டிஃபையர்ஸ், கீவேர்ட்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், சிம்பிள்ஸ். கான்ஸ்டன்ட்ஸ் மீன்ஸ் no change. That values cannot be changed through the end of program. ஒரு வேல்யூவை அந்த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் நம்மளால சேஞ்ச் பண்ண கூடாது அப்படின்னா அதை கான்ஸ்டன்ட்ல கொடுப்போம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் மீன்ஸ் கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். ஒரே ஒரு லெட்டர் மட்டும் இருந்ததுன்னா அதை கேரக்டர்னு சொல்லுவோம். கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ் இருந்தா அதை ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரிங்ஸை எப்பவுமே நம்ம டபுள் கொட்டேஷனுக்குள்ள கொடுத்திருப்போம். டபுள் கொட்டேஷனுக்குள்ள கொடுக்குற எதுவா இருந்தாலும் அதை ஸ்ட்ரிங்கா தான் கம்பைலர் கன்சிடர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டபுள் கொட்டேஷனுக்குள்ள 1 2 3 4 5ன்னு கொடுத்து அந்த டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் அதையும் கம்பைலர் ஸ்ட்ரிங்கா தான் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபையர்ஸ். ஐடென்டிஃபையர்ஸ் மீன்ஸ் நேம் ஆஃப் வேரியபிள், ஃபங்க்ஷன் ஆர் எனிதிங். ஒரு வேரியபிள்க்கோ ஒரு டேட்டாவுக்கு நம்ம நேம் கொடுக்குறோம் அப்படின்னாவே தட் இஸ் கால் ஐடென்டிஃபையர். நார்மலா ஐடியை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஐடென்டிஃபை பண்றதுக்காக. நம்ம ஐடி கார்டில் நேம் இருக்கு அப்படின்னா நம்மள ஐடென்டிஃபை பண்றதுக்காக. ஆஸ் லைக் தட் ஒரு டேட்டாவுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம் அப்படின்னா இல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம் அப்படின்னா தட் இஸ் கால் ஐடென்டிஃபையர்ஸ். நெக்ஸ்ட் கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ் மீன்ஸ் ப்ரீ டிஃபைன்டு வேர்ட்ஸ். அதாவது ஒரு சில வேர்ட்ஸை கம்பைலர்ல லோட் பண்ணி வச்சிருப்பாங்க வித் இட்ஸ் மீனிங். கீவேர்ட்ஸ்க்கு ஒரு மீனிங்கை டிஃபைன் பண்ணி உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த வேர்ட்ஸை நம்ம வேற எங்கேயும் ஐடென்டிஃபையர்ஸாவோ இல்ல ஃபங்க்ஷனோட நேமாவோ யூஸ் பண்ண முடியாது. இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல இருக்கும். அது மூலியமாவே நம்ம அதை கீவேர்ட்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸ் மீன்ஸ் சிம்பிள்ஸ். plus, minus, star, slash, and equal to everything. Symbols are called as operators. Next, symbols means
that semicolon, comma, brackets, braces, everything called as symbols. These are the some examples for tokens. Alphabet means A to Z, small letter maybe capital letters. Digits means 0 to 9. Symbols means every special characters. Space means blank space, backspace, tab, that is one type of token. These are the another example for including keywords and constants. Keywords, already we say that all keywords should be in small letters. Predefined words, இந்த words எல்லாமே already compilerல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற வேர்ட், இதனோட மீனிங்ஸை சேஞ்ச் பண்ண முடியாது. கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பை அப்படிங்கிறது எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பையோட வேல்யூ 3.14 அப்படிங்கிறது எங்கேயுமே நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. தட் டைப் ஆஃப் வேல்யூஸ் ஆர் கான்ஸ்டன்ட். ஐடென்டிஃபையர் அப்படிங்கிறது ஒரு வேரியபிளோட நேம், ஒரு டேட்டாவோட நேம். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது டபுள் கொட்டேஷன்ஸ்ல கொடுத்துருப்போம். ஸ்பெஷல் சிம்பிள் அப்படிங்கிறது நான் சொன்ன சின்ன சின்ன சிம்பிள்ஸ், கீபோர்ட்ல பார்க்குற சிம்பிள்ஸ். ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது சம் மேனிப்புலேஷனுக்காக யூஸ் பண்ற சிம்பிள்ஸ் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஐ திங்க் த டோக்கன்ஸ் யூ கெட் கிளியர். Okay, we will see about the keywords and constants on upcoming videos.